ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம்ஸை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 19 ஸ்கீம் பார்த்தாச்சு. இப்போ 20 ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டம். இது எப்போ கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா 2022 இத்திட்டத்தோட எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு திட்டம் கொண்டு வராங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலமாக ஃபஸ்ட்டு பயன்படுறாங்க. அடுத்து வந்து விடுதல் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். 9 ஜனவரி 2024 கொண்டு வராங்க. தொடக்கம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் திட்டம் வந்து தொடங்குறாங்க. ஸோ திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்து ஒரு நல்ல நிலைமை இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் படித்த பள்ளிக்கு மீண்டும் வந்து ஏதோ உதவி செய்யணும்னு நினச்சா திட்டத்தின் கீழே வந்து உதவி செய்யலாம். அடுத்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம் 2022 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு சீனிவாசன், டிவிஎஸ் மோட்டரோட சேர்மன். அதே மாதிரி இதோட அம்பாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் இந்த திட்டத்தோட அம்பாஸ்டர் இருக்காரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியை மேம்படுத்துறது தான். ஸோ இதுக்கு இதோட முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா அந்த திட்டத்தின் கீழே கொடுத்துருப்பா. அப்படி